நமஸ்காரம். அடியார்கள் வாழ நீங்கள் நகர் வாழ சுரகோபந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்து மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் பதட்டம், மன உளைச்சல், இந்த ரெண்டு விஷயம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி, நல்ல ஒரு திட்டமிடுதலும் சரி, ஆழ்ந்த சிந்தனையும் சரி, இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வந்துடும். அது வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மன உளைச்சலும் பதட்டமும் நம்மளை ஒரு மனவியாதிக்கு, அதாவது டிப்ரெஷன் மோடில் கொண்டு போய் நம்மளை விட்டுடும். அதை மட்டும் நம்ம எளிதில் ஒரு ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படின்றது நிச்சயம். எலி அப்படின்ற ஒரு விஷயம் தன்னுடைய கூர்மையான பல்லினாலும் நகத்தினாலும், அது சிமெண்ட் தரையாக இருந்தாலும், சாணியால் முழுகப்பட்ட தரையாக இருந்தாலும் சரி, பலகைகளால் மூடப்பட்ட கதவுகளாக இருந்தாலும் சரி, துவாரம் பண்ணி ஈஸியாக உள்ளே வச்சுருக்கக்கூடிய பொருள், அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் தேவையான பொருளை எடுத்து அது உண்றது உண்டு. ஆனால் ஒரு எலி பொறி, அதாவது ஒரு எலி கூண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன வடைக்காக, வெங்காயத்துக்காக அதை வச்சு அதை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, அது உள்ளே போய் மாட்டிக்கொண்டு, அதுவும் மரம் தான், அந்த மரத்தினால் செய்யப்பட்டு கம்பிகளால் வைக்கப்பட்டிருக்கும். அந்த விஷயத்தில் அது பதட்டத்தினாலும் அந்த மன உளைச்சினாலும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முன்ன போகும், பின்ன போகும். ஆனால் அதுக்கு அதுவும் மரம் தான் தெரிஞ்சு அதை துவாரம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்காது. இந்த மன உளைச்சலும் இந்த பதட்டமும், இது ரெண்டுத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அப்படின்றது நிச்சயம். இது வாஸ்துடிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வடமேற்கை எப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோமோ நிச்சயமாக இந்த பதட்டம், மன உளைச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம விட்டு அகன்று நிச்சயமாக கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த கிளாரிட்டி வரும்போது நம்மளுடைய தெளிவான சிந்தனைகள் வெற்றியை நோக்கி நம்மளை பயணம் பண்ண செய்யும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.